Wow, lucky you're here. Then you can help. Eh, my body all stiff and lethargic lah. Not only you lah, Priya. Me also leh. I think I have just a remedy for this. This will make your body feel stronger. 2 doses per week. Sure, feel better. This is not a prescription. Is this a website address? Yes, it is. It shows some simple exercises that help strengthen your muscles and make you feel better. Easy enough, even for Mr. Slow and Steady. Really? Of course! In fact, to make sure you do them properly, they will demonstrate to you. I'm going to show you the exercises now. ஆயத்த உடற்பயிற்சி. கைகளை வீசியவாறு நின்று கொண்டே நடத்தல். நேராக நிற்கவும். நிற்கும் இடத்திலிருந்தவாறே மெதுவாக நடக்க ஆரம்பியுங்கள். பின்னர் உங்கள் மூட்டினை லேசாக உயர்த்துங்கள். நடக்கும்போது கைகளை முன்னும் பின்னும் வீசுங்கள். ஒரு முறைக்கு 1 நிமிடம் வீதம் 3 முறை திரும்பச் செய்யுங்கள். நீங்கள் பலவீனமாக இருந்தால் உட்கார்ந்து கொண்டு பயிற்சிகளை செய்யலாம். நேராக நிமிர்ந்து உட்காரவும். அமர்ந்தவாறே நடப்பது போல் தொடைகளை மாற்றி மாற்றி உயர்த்தவும். Okay, let's start. நேராக நிற்கவும். நிற்கும் இடத்திலிருந்தவாறே மெதுவாக நடக்க ஆரம்பியுங்கள். பின்னர் உங்கள் மூட்டினை லேசாக உயர்த்துங்கள். நடக்கும்போது கைகளை முன்னும் பின்னும் வீசுங்கள். ஒரு முறைக்கு 1 நிமிடம் வீதம் 3 முறை திரும்பச் செய்யுங்கள். முப்பது வினாடிகள். நாற்பத்தைந்து வினாடிகள். ஒரு நிமிடம். சரி, இரண்டாவது முறை செய்வோம். மீண்டும் நேராக நிற்கவும். பதினைந்து வினாடிகள். எப்போதுமே ஆயத்த பயிற்சி செய்ய மறவாதீர்கள். அது வெப்பநிலையை உயர்த்தி உங்கள் உடலை உடற்பயிற்சிக்கு தயார்படுத்துகிறது. இது உங்களுடைய உடல் முழுதும் உள்ள தசைகள், தசை நரம்புகள் மற்றும் தசை நார்கள் ஆகியவற்றில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. கைகளை வீசியவாறே நின்று கொண்டே நடத்தல் என்பது முழங்கால் மூட்டு தசைகளையும் தோள்பட்டையை சுற்றியுள்ள தசைகளையும் ஆயத்தப்படுத்துகிறது. 45 வினாடிகள். சரி, இப்போது 1 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் மூன்றாவது முறை செய்வோம். சரி, ஆரம்பியுங்கள். பதினைந்து வினாடிகள். முப்பது வினாடிகள்.
45 வினாடிகள். ஒரு நிமிடம். சிறப்பாக செய்தீர்கள். உடல் வலு பயிற்சி. உட்கார்ந்து எழுதல். கால்களை தோட்பட்டை அகலத்திற்கு விரித்து கைகளை முன்புறம் நீட்டியபடி உட்காரவும். சிறிது முன்பக்கம் சாய்வதற்கு முயலுங்கள். மெதுவாக எழுந்து நிற்கவும். அதே நிலையில் சிறிது நேரம் நீடிக்கவும். பின்னர் ஆரம்ப நிலைக்கு அதே வழியில் வந்துவிடவும். எப்போதுமே முன்புறம் பார்த்தவாறு முதுகை நேராக வைத்திருக்கவும். இந்த பயிற்சியினை 10 தடவை செய்வது ஒரு தொகுப்பாகும். நீங்கள் 3 தொகுப்பாவது செய்வது நல்லது. கால்களை தோட்பட்டை அகலத்திற்கு விரித்து கைகளை முன்புறம் நீட்டியபடி உட்காரவும். சிறிது முன்பக்கம் சாய்வதற்கு முயலுங்கள். மெதுவாக எழுந்து நிற்கவும். அதே நிலையில் சிறிது நேரம் நீடிக்கவும். பின்னர் ஆரம்ப நிலைக்கு அதே வழியில் வந்துவிடவும். எப்போதுமே முன்புறம் பார்த்தவாறு முதுகை நேராக வைத்திருக்கவும். 2 3 4 5 6 7 8 9 10 இப்போது இரண்டாவது முறை திரும்ப செய்வோம். உடல் வலு பயிற்சிகள் தசைகள் வலுப்பெறவும் எலும்பு மற்றும் தசை எடையிழப்பினை குறைப்பதோடு முதுகு வலி வராமலும் தடுக்கின்றன. எனவே நீங்கள் உங்கள் பேர குழந்தைகளையோ அல்லது மளிகை பொருட்களையோ எளிதாக தூக்கிச் செல்லலாம். ஞாபகம் வைத்திருக்கவும், இரத்த அழுத்தத்தில் மாற்றம் ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் உடல் வலு பயிற்சிகள் செய்யும் போது மூச்சினை அடக்க வேண்டாம். சாதாரணமாக மூச்சு விடவும். தள்ளும் போதோ தூங்கும் போதோ மூச்சை வெளியேற்றி தளர்த்தும் போது மூச்சை உள்ளிழுக்கவும். கைகளையோ அல்லது கால் மூட்டுகளையோ ஒன்றிணைக்க வேண்டாம். இறுதியாக பயிற்சி செய்யும் போது உங்கள் முதுகினை வளைக்க வேண்டாம். ஏனெனில் அது உங்கள் கீழ் முதுகிற்கு கஷ்டத்தை உருவாக்கும். இந்த பயிற்சி உங்களுடைய தண்டுவடம் மற்றும் தொடைகளை வலுப்படுத்தும். 10 இப்போது மூன்றாவது முறை திரும்ப செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9
10. சிறப்பாக செய்தீர்கள். உடல் வலு பயிற்சி. நிற்கும் நிலையில் இடுப்பை விரித்தல். கால்களை தோட்பட்டை அகலத்திற்கு விரித்து வைத்தபடி நிற்கவும். வேண்டுமெனில் நாற்காலி ஒன்றை பிடித்துக் கொள்ளவும். நேராக நிற்க முயலவும். பின்னர் உங்களுடைய இடது காலை தரையிலிருந்து பின்னோக்கி உயர்த்தவும். ஆனால் உங்கள் கால் மடங்காமல் நேராக இருக்க வேண்டும். பின்னர் மெதுவாக ஆரம்ப நிலைக்கே வரவும். 10 முறை செய்த பிறகு மறு காலை மாற்றவும். பின்னர் 10 முறை கொண்ட ஒரு தொகுப்பை நிறைவு செய்யவும். கால்களை தோட்பட்டை அகலத்திற்கு விரித்து வைத்தபடி நிற்கவும். நாற்காலி ஒன்றை அருகாமையில் வைத்துக் கொள்ளவும். நேராக நிற்க முயலவும். பின்னர் உங்களுடைய இடது காலை தரையிலிருந்து பின்னோக்கி உயர்த்தவும். ஆனால் உங்கள் கால் மடங்காமல் நேராக இருக்க வேண்டும். பின்னர் மெதுவாக ஆரம்ப நிலைக்கே வரவும். மூன்று, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போது வலது காலை கொண்டு இதனை முயலவும். 1, 2, முழங்கால் மூட்டு தசைகள், குறிப்பாக உங்கள் பிட்டம் மற்றும் பின்தொடை தசைநார்களை இந்த பயிற்சி வலிமையாக்கும். பல மணி நேரம் அமர்ந்து இருந்த பிறகு இதனை செய்வதால் உங்கள் இடுப்பின் மடக்கு திசைகள் விரிவுபடுத்தப்படும். 8, 9, 10. சிறப்பாக செய்தீர்கள். சமநிலை பயிற்சிகள். கால்களை பக்கவாட்டில் உயர்த்துதல். நாற்காலி ஒன்றின் அருகில் நிற்கவும். வேண்டுமெனில் தாங்கும் வகையில் நாற்காலி ஒன்றை பிடித்துக் கொள்ளவும். உங்களுடைய இடது காலை மடக்காமல் பக்கவாட்டில் உங்கள் உடலின் இடது பக்கமாக உயர்த்தவும். பின்னர் ஆரம்ப நிலைக்கு அதே முறையில் திரும்பவும். 10 முறை செய்த பின் மறுகாலில் ஒரு தொகுப்பினை செய்யவும். நாற்காலி ஒன்றின் அருகில் நிற்கவும். வேண்டுமெனில் தாங்கும் வகையில் நாற்காலி ஒன்றை பிடித்துக் கொள்ளவும். உங்களுடைய இடது காலை மடக்காமல் பக்கவாட்டில் உங்கள் உடலின் இடது பக்கமாக உயர்த்தவும். பின்னர் ஆரம்ப நிலைக்கு அதே முறையில் திரும்பவும். சமநிலை பயிற்சிகள் ஒருங்கிணைப்பு மற்றும் சமநிலையை மேம்படுத்த உதவும். குறிப்பாக அவை கீழே விழுவதை தடுக்கக்கூடியவை. மேலும் இப்பயிற்சிகள் நீங்கள் மாடிப்படிகளில் ஏறும் போதும் சமநிலையற்ற தரைகளில் நடக்கும் போதும் உதவுகின்றன. 9, 10. சரி, இப்போது நாம் மறுகாலில் செய்யலாம். 1. நீங்கள் தடுமாறுவதாக உணர்ந்தால் உங்கள் அருகில் ஒரு வலுவான நாற்காலியோ அல்லது ஏதேனும் தாங்கு பொருளோ இருப்பதை உறுதி செய்யவும். பக்கவாட்டில் கால்களை உயர்த்துவது உங்கள் தொடை மற்றும் வயிற்று தசைகளை வலுப்படுத்தி உங்களது சமநிலையை அதிகரிக்கிறது. 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரி, இப்போது நாம் மறுகாலில் செய்யலாம். 1, 2, 3,
4 5 6 7 8 9 10. சிறப்பாக செய்தீர்கள். சமநிலை பயிற்சிகள். ஒற்றை காலில் நிற்றல். நாற்காலி ஒன்றின் அருகில் நிற்கவும். உங்கள் இடது மூட்டினை முன்பக்கமாக உயர்த்தவும். 10 வினாடிகளுக்கு ஒற்றை காலிலேயே சமநிலையில் நிற்க முயலுங்கள். 5 முறை செய்த பிறகு மறு காலில் 2வது தொகுப்பை செய்யவும். நாற்காலி ஒன்றின் அருகில் நிற்கவும். உங்கள் இடது மூட்டினை முன்பக்கமாக உயர்த்தவும். 10 வினாடிகளுக்கு ஒற்றை காலிலேயே சமநிலையில் நிற்க முயலுங்கள். 2 3 4 5 6 7 8 9 10. மேலும் 4 முறைகள். இந்த உடற்பயிற்சி உங்கள் கணுக்கால் மற்றும் தசை நார்களை உறுதிப்படுத்தி உங்கள் சமநிலையை அதிகரிக்கிறது. 7 8 9 10. மூச்சை பிடிக்கவும். 3வது முறையை செய்யவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 4வது முறையை செய்யவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கடைசி முறையை செய்யவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, நாம் இப்போது மறுகாலை மாற்றுவோம். உங்கள் வலது மூட்டினை முன்பக்கமாக உயர்த்தவும். 10 வினாடிகளுக்கு ஒற்றை காலிலேயே சமநிலையில் நிற்க முயலுங்கள். 3 4 5 6 7 8 9 10. மேலும் 4 முறைகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சை பிடிக்கவும். 3வது முறையை செய்யவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 4வது முறையை செய்யவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கடைசி முறையை செய்யவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக செய்தீர்கள். வளைவு நெகிழ்வு பயிற்சிகள். மேல் கை முப்புரி தசை விரித்தல். எவ்வளவு நேராக உட்கார முடியுமோ அவ்வாறு உட்காரவும். இடது கையை உங்கள் கழுத்தின் பின்புறம் தொடுமாறு வைக்கவும். உங்கள் வலது கையினால் இடது முழங்கையை உங்கள் உள்ளங்கை கழுத்தின் நடுப்பகுதிக்கு நழுவி வரும் வரை இழுக்கவும். இடது கையின் பின்புறம் நீட்சியை உணருங்கள். இதே நிலையில் சுமார் 20 வினாடிகளுக்கு நீடித்திருங்கள். இப்போது மறுபக்கத்திற்கு மாற்றிய பின் அதே நிலையில் சுமார் 20 வினாடிகளுக்கு நீடித்திருங்கள். இடது மற்றும் வலது பக்கங்களில் முழு பயிற்சியையும் 2 முறை செய்ய வேண்டும். எவ்வளவு நேராக உட்கார முடியுமோ அவ்வாறு உட்காரவும். இடது கையை உங்கள் கழுத்தின் பின்புறம் தொடுமாறு வைக்கவும். உங்கள் வலது கையினால் இடது முழங்கையை உங்கள் உள்ளங்கை கழுத்தின் நடுப்பகுதிக்கு நழுவி வரும் வரை இழுக்கவும். இடது கையின் பின்புறம் நீட்சியை உணருங்கள். இதே நிலையில் சுமார் 20 வினாடிகளுக்கு நீடித்திருங்கள். 10 வினாடிகள். 15 வினாடிகள். 20 வினாடிகள்.
இப்போது மறுபக்கத்திற்கு மாற்றிய பின் அதே நிலையில் சுமார் 20 வினாடிகளுக்கு நீடித்திருங்கள். ஐந்து வினாடிகள், 10 வினாடிகள், 15 வினாடிகள், 20 வினாடிகள். இப்போது 2 பக்கங்களிலும் மீண்டும் ஒரு முறை பயிற்சி செய்வோம். ஆரம்பிக்கலாம். வயதாகும் போது நம் உடல் நெழிவுத்தன்மையை இழந்து விரைப்பாக மாறுகிறது. இந்த பயிற்சி உங்களுடைய பல்வேறு இயக்கங்களை மேம்படுத்துகிறது. மேலும் இது பொருட்களை எடுப்பதற்கோ அல்லது காலணி கயிறுகளை கட்டுவதற்கோ எளிதாக குனிய உதவுகிறது. ஆனால் உங்களால் அனைத்தையும் ஒரே நாளில் சரி செய்ய முடியாத காரணத்தால் மெதுவாக ஆரம்பிக்கவும். 20 வினாடிகள். சரி, இப்போது நாம் மறுபக்கத்திற்கு செய்யலாம். துள்ளலை தடுப்பதற்காக பயிற்சியின் போது மூச்சினை பிடித்து வைக்காமல் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும். இந்த பயிற்சி உங்கள் தோட்பட்டையின் நெளிவுத்தன்மையை அதிகரித்து உங்களது இருக்கை வாரை கை நீட்டி எடுத்தல் போன்ற செயல்களை செய்ய உதவுகிறது. 20 வினாடிகள். நன்றாக செய்தீர்கள். குளிர்விக்கும் பயிற்சி. நின்று கொண்டு நாத்தலை தொடத்தசையை விரித்தல். ஒரு கையினால் ஒரு நாற்காலியினை தாங்கிக் கொண்டு நிற்கவும். கணுக்காலின் சற்று மேல் பகுதியை ஒரு கையினால் பற்றி உங்கள் பிட்டத்தினை நோக்கி காலை மெதுவாக வளைக்கவும். உங்கள் மூட்டு தரையை நோக்கி இருக்க வேண்டும். 30 வினாடிகளுக்கு இதே நிலையில் நீடிக்கவும். மறுபக்கம் மாற்றி இதையே 30 வினாடிகளுக்கு செய்யவும். நீங்கள் இந்த பயிற்சியை 2 பக்கங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை செய்யவும். ஒரு கையினால் ஒரு நாற்காலியை தாங்கிக் கொண்டு நிற்கவும். கணுக்காலுக்கு சற்று மேலாக காலை பிடித்துக்கொண்டு பிட்டத்தினை நோக்கி உயர்த்தவும். உங்கள் மூட்டு தரையை நோக்கி இருக்க வேண்டும். 30 வினாடிகளுக்கு இதே நிலையில் நீடிக்கவும். உங்கள் கணுக்காலை உங்களால் எட்ட முடியவில்லை எனில் ஒரு துவாலையை பயன்படுத்தலாம். 20 வினாடிகள். வினாடிகள். மறுபக்கம் மாற்றவும். பத்து வினாடிகள். 20 வினாடிகள். 30 வினாடிகள். நன்று. இதே பயிற்சியை மீண்டும் ஒரு முறை செய்வோம். இந்த பயிற்சி உங்கள் தொடையின் தசைகளை விரிவுபடுத்தும். படிப்படியாக உங்கள் இதய துடிப்பை குறைக்க உதவும். ஆகையால் குளிர்விக்கும் பயிற்சி மிகவும் முக்கியம். மேலும் இவை உடற்பயிற்சிக்கு பின்னர் தசை வலிகள் உண்டாவதை குறைக்கின்றன. வளைவு நெகிழ்வு பயிற்சிகளைப் போலவே மெதுவாகவும் நிதானமாகவும் செய்யவும். 30 வினாடிகள். இப்போது வலது காலிற்கு மாறுவோம். பத்து வினாடிகள். 20 வினாடிகள். 30 வினாடிகள். முடிந்துவிட்டது.
நன்றாக செய்தீர்கள். Okay, that's it. Do this exercise at your own pace and you should be alright. And remember, at least 2 doses of these exercises every week. You are right. It's quite easy. I feel better, after sweating a bit. Good. So Yusuf, no more excuses, huh? துடிப்பான வாழ்க்கை முறைக்கு 7 எளிய உடற்பயிற்சிகள். உடற்பயிற்சி காணொளியை இணையத்தில் காணவும். www.healthyaging.sg என்ற இணையதளத்தை நாடவும்.